என்பதையும் அது மட்டும்தான் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதையும் புத்த மதமும் ஸ்டோயிக் தத்துவமும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு பதிலாக நிகழ்கணத்தில் இருக்கும் விஷயங்களை ரசித்து அனுபவிக்க வேண்டும். உங்களால் உண்மையில் ஜீவனுடன் இருக்க முடிகின்ற கணம் நிகழ்கணம் மட்டும்தான் என்று திக் நட் ஹன் கூறுகிறார். இங்கு இக்கணத்தில் வாழ்வதோடு கூடவே நம்மை சுற்றிலும் உள்ள பொருட்களின் நிலையாமை குறித்தும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று ஸ்டோயிக் தத்துவம் வலியுறுத்துகிறது. நாம் விரும்பும் விஷயங்கள் ஒரு மரத்தின் இலைகளை போன்றவை என்று ரோமானிய பேரரசரான மார்க்கஸ் அரலியஸ் கூறுகிறார். பலமானதொரு காற்றடித்தால் அவை உதிர்ந்துவிடும். ஆனால் நம்மை சுற்றியுள்ள உலகில் நடக்கும் மாற்றங்கள் தற்செயலானவை அல்ல. அவை பிரபஞ்ச சாராம்சத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறியுள்ளார். நம்மிடம் இருக்கும் அனைத்தும் நாம் நேசிக்கும் அனைவரும் ஒரு கட்டத்தில் மாயமாக மறைந்து விடுவர் என்பது